டிக்டாக் பைத்தியம் தலைக்கேறி நாடி நரம்பெல்லாம் ஊறி போனா இந்த மாதிரி தான் கடைசியில் நடக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மிக முக்கியமான சில தகவல்கள் ஓட்டுநர்களே, மிக முக்கிய தகவல்கள். ஜெயிலுக்கு போகிறீங்க, தயாராக இருங்க. கடைசி வரைக்கும் வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை மோல் செலக்ட் பண்ணுங்கள். மிக முக்கியமான இன்னொரு தகவல், ஃபர்ஸ்ட் கமெண்டில் இந்த வீடியோவை அட்டாச் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் நாட்டுக்கு போன பிறகு, வெளிநாட்டில் இருந்து நாட்டுக்கு போன பிறகு ஓய்வூதியம் எடுக்கணுமா இருந்தால் மறக்காமல் நீங்கள் அதை பதிவு செய்யணும். அதுக்குரிய காரணம் என்னன்றதை அந்த வீடியோவையும் பாருங்கள். அதே போல் இதோ உள்துறை அமைச்சகத்தின் மிக முக்கிய அறிவுறுத்தல், யாருமே யாசகம் கேட்கக்கூடாது. அப்படி கேட்டால் அதிரடியாக கைது. தொலைபேசி இலக்கங்கள் வெளியிட்டுள்ளது. அதே போல சவுதி அரேபியாவிலும் தற்போது தேடுதல் வேட்டை. அதே போல வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து தூக்கினதுக்காக ஒரு பாகிஸ்தானி தன்னுடைய நண்பரை கொலை. அதே போல ஓட்டுநர்களே 3 மாதம் சிறை அல்லது 150 300 தினார் அபராதம். என்னத்துக்காக பார்க்கலாம். ஆஸ்ட்ரோனோமர் பெதரல் ஒமேரா இந்த நாட்களில் மீண்டும் மழைக்கான வாய்ப்பு மறுபடியும் ஆரம்பமாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. என்னடா இது சோதனையாக போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எது எப்படியோ காலநிலையுடைய மாற்றம் மறுபடியும் ஆரம்பிக்குது. எதிர்வரும் சனிக்கிழமை தூசியுடன் கூடிய காற்றம் இருக்குன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. எல்லாரும் தயாராக இருங்க. குவைத்துடைய உள்துறை அமைச்சகம், யாருமே யாசகம் கொடுக்கவும் கூடாது, யாசகம் பெறுபவர்களுக்கு ப்ரமோட் பண்ணவும் கூடாது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி சவுதி அரேபியாவும் தற்போது களத்தில் இறங்கிட்டாங்க. உள்துறை அமைச்சகம் 3 இலக்கங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. 97 28 82 11, அதே போல் 97 28 82 00, அதே போல் 25 58 25 81, அதே போல் 112 இந்த இலக்கத்துக்கும் தெரிவிக்குமாறு உடனடியாக தெரிவிச்சிருக்கிறாங்க. சவுதியும் தற்போது களத்தில் இறங்கிட்டாங்க. في منطقة مكة المكرمة تستمر الجهات الأمنية في أعمالها الميدانية وحملتها المستمرة لرصد المتسولين وضبطهم. في طريقة تسول مباشرة تقوم امرأة من الجنسية المصرية بالتسول بطريقة مباشرة من قائدي المركبات. هنا مشهد آخر لاستعطاف المجتمع من خلال امرأة من الجنسية المصرية كذلك تقوم بالتسول بشكل مباشر. هنا يتكرر المشهد من قبل امرأة من الجنسية المصرية يرافقها طفلة، ذلك من خلال تسولهم بطريقة مباشرة. مكافحة التسول مسؤولية الجميع. முதன்முறையாக சவுதி அரேபியாவிலும் பெண்களை ஊக்குவிக்கும் திட்டம். இதோ சவுதி அரேபியாவில் வாகன சர்வீஸ் சென்டர், வாகன கழுகுமிடம் பெண்களால் நடத்தப்பட்டு வருவதாக இதோ வீடியோ ஒன்று வெளியாகி இருக்கின்றது. بسم الله ما شاء الله تبارك الله. أول مغسلة نسائية في المملكة. كل اللي يغسلون طبعا نساء يشرفون والمشرفات كلهم نساء. شغلهم ما شاء الله تبارك الله كله بدقة. ஒரு பாகிஸ்தானி ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சிருந்த வேலையில் அந்த குரூப்பில் இருந்த அட்மினோட ஒரு சின்ன ஒரு தகராறு காரணமாக அட்மின் குரூப்பை விட்டு அவரை தூக்கிட்டார். நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு குரூப்பில் 2 பேர் இருக்கிறாங்க. அந்த குரூப்பில் அந்த அட்மின் இந்த நபரை இந்த பாகிஸ்தானியை குரூப்பை விட்டு தூக்கிட்டார். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த குரூப் அட்மினை கொலை செய்த சம்பவம் பதிவாகி இருக்குது. ஃபேஸ்புக், ட்விட்டர், இந்த சமூக வலைத்தளங்களால் போகக்கூடிய உயிர்கள் தொடர்ந்து கொண்டே இருக்குது.
தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி மிக முக்கியமான தகவல், இந்த பாகிஸ்தானி நபர்கள் இவங்களில் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா உசுரை எடுக்கிறதுக்கும் ஒரு செகண்ட் கூட தயங்க மாட்டாங்க. இன்றைக்கும் ஒரு சிலர் பாகிஸ்தானியர்களோட வாழ்க்கையை பகிர்ந்து கொண்ட பலரும் இருக்கிறாங்க. பெண்கள் தயவு செய்து ரொம்ப கவனம். ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் உடனடியாக உயிரை எடுக்கக்கூட துணிஞ்சவங்க தான் பிகே அப்படின்றத மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாகிஸ்தானியர்களோட கணக்கு வழக்கு பார்க்குறவங்க ரொம்ப கவனம். 3 மாதம் சிறை தண்டனை, 150 300 தினார் வரைக்கும் அபராதம். சாதாரணமான அபராதம் 75 தினார். யாருக்கு? ஓட்டுநர்களே, இந்த நாட்டுக்கு புதிதாக நீங்கள் தொழிலுக்காக வந்திருக்கிறீங்களா, ஓட்டுநர் வேலைக்காக வந்திருக்கீங்களா, உங்களுக்கு வந்து இன்னுமே டிரைவிங் லைசன்ஸ் உங்களோட வீட்டிலேருந்து கஃபீல் எடுத்து கொடுக்கலையா, இல்லை 1-2 தடவை ஃபெயில் ஆகி இருக்கிறீங்க, டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து தரமாட்டேன் அப்படின்னு கஃபீல் சொல்லிட்டு வண்டி ஓடு அப்படின்னு சொல்லி உங்களை கம்பல் பண்ணுறாங்களா, ஃபோர்ஸ் பண்ணுறாங்களா, தயவு செய்து வண்டி மட்டும் ஓடாதீங்க. லைசன்ஸ் இல்லாமல், ஓட்டுநர் உரிமம் இல்லாது வாகனம் ஓட்டுபவர்களுக்கு, இந்த விதிகளை மீறுபவர்களுக்கு சாதாரண அபராதமாக 75 தினாரும், அதில் ஏதாவது விபத்துக்கள் ஏற்பட்டோ அல்லது யாருக்காவது உயிர் சேதம் ஏற்பட்டாலோ அதிகபட்ச தண்டனைகளும், அதோடு சேர்த்து விபத்துக்களின் போது 3 மாத சிறை தண்டனை அல்லது 150 300 தினார் வரைக்கும் அபராதம் செலுத்த வேண்டி வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க குவைத்துறை உள்துறை அமைச்சகம். எக்காரணத்தை கொண்டும் தயவு செய்து யாருமே டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல், ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டாதீங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். ஏன்னா 3 மாத சிறை, அப்படி இல்லைன்னா 300 தினார், 150 தினார்லேருந்து 300 தினார் வரைக்கும் அபராதம். அதோட சேர்த்து உங்களுக்கான டிரைவிங் லைசன்ஸ் இந்த குவைத்தில் இதுக்கு பிறகு கிடைக்கவே கிடைக்காது, சஸ்பெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹாரிஸ் வேலை அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு தான் நீங்கள் போகணும். டிரைவிங் வேலை முடியவே முடியாது. டிக்டாக் பைத்தியம், உலக சீரழிவு அதிக அளவில் ஆரம்பிச்சிருக்குது. ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அதுக்கு மேலே வார்த்தை இல்லை. ஏன் டிக்டாக் லைவ் எங்கே வரைக்கும் போயிடுச்சுன்னு பாருங்க. கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. இதோ ஒரு வீடியோன்னு முன்னாடி வருது, சிங்கள வீடியோ, அதுக்கான தெளிவான விளக்கம் வீடியோ போட்டிருக்கிறேன். இன்னும் நிறைய பேர் பார்க்கல, தயவு செய்து அந்த வீடியோவை பாருங்கள். அது கேட்டா போல் அந்த வேலைகள் நான் என்னென்ன சொல்லியிருக்கிறேனோ அதெல்லாம் நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு நாட்டுக்கு போன பிறகு வெளிநாட்டிலேருந்து போகிறவங்களுக்கு கடன் உதவி கிடைக்கும், அதே மாதிரி ஓய்வூதியமும் கிடைக்கும். නියෝජ්‍ය කතානායකතුමනි, මම අර කලින් කිව්වා වගේම තමන්ගේ සියලු සම්බන්ධතා අතහැරලා ඈත රටකට ගිහිල්ලා මේ විදේශ ශ්‍රමය අපේ රටට එවන්නෙත් ඒ අපේ අම්මලා. හැබැයි ඔවුන් හරි අමාරුවෙන් විදේශගත වෙන්නේ. ඔවුන් මිනිස් ජාවාරම් විදිහට අහුවෙලා ඔවුන් හැමතැනම විකිනෙනවා. ඒ නිසා නිශ්චිත පුහුණුවක් සහිතව ඔවුන්ව යම්කිසි සේවා දායකයෙක් එක්ක ලබා ගන්නා ගිවිසුමක් ඇතුව විදේශගත වෙන්න පුළුවන් නම් මේ අයට සිද්ධ වෙන ඒ හිංසනය හා පීඩනය අඩු වෙනවා. ඒ නිසා මේ රජයක් විදිහට අපි පුළුවන් තරම් උත්සාහ ගන්නේ ඔවුන්ට යම් පුහුණුවක් හා යම් ගිවිසුමක් අනුව විදේශගත වෙන්න. එතකොට අපේ කාන්තාවන් යම් සුරක්ෂිතතාවයක් තියෙනවා. ඒ වගේම තමයි ඔවුන් විදේශගත වෙලා විශාල මුදල් ප්‍රමාණයක් අපේ රටට එවනවා. හැබැයි මෙතෙක් කල් ඔවුන්ට විශ්‍රාම වැටුපක් නැහැ. ඔවුන් ඉල්ලන ප්‍රධාන දෙයක් තමයි විශ්‍රාම වැටුපක්. ඒ නිසා මේ අයවෙන් අපි විදේශගත ශ්‍රමිකයින්ට වගේම විවිධ
ආයතනගත නොවන විශාල පිරිසක් ඉන්නවා විශ්‍රාම වැටුප් නොලබන. ඒ නිසා විදේශගත ශ්‍රමිකයින්ට විශ්‍රාම වැටුපක් දායක විශ්‍රාමක වැටුපක් ලබා දීම සඳහා මූලික පියවර මේ අයවෙන් තබනවා. ඒ වගේම තමා ඔවුන්ට ණය පහසුකම් ලබා දෙන්න ආයතන නැහැ. ඔවුන් බිලියන් ගණන් මුදල් එව්වත් අපේ රටට ඔවුන්ට ණයක් දෙන බැංකුවක් නැහැ. හැබැයි ණය මුදල් එවන්නේ අපේ රටට බැංකු හරහා. ඒ නිසා අපි උත්සාහ කරනවා ඔවුන්ගේ ආර්ථික ස්තුතියි. ආර්ථික ක්‍රියාවලිය ශක්තිමත් කිරීම සඳහා යම් ණය වැඩපිළිවෙලක් ඔවුන්ට ව්‍යාපාර කටයුතු කර ගැනීම සඳහා ලබා දෙන්න. ඒ වගේම තමයි ඔවුන්ගේ දරුවන් වෙනුවෙන් මේ අයවැය පුරාවටම ඔවුන්ගේ දරුවන් වෙනුවෙන් ඔවුන්ගේ දරුවන්ගේ අධ්‍යාපනය වෙනුවෙන් විශාල මුදල් ප්‍රමාණයක් වෙන් කරලා තියෙනවා. ඒ නිසා අපි අපේ කාන්තාවන් හා ළමයින් වෙනුවෙන් අගතියටපත් කාන්තාවන් හා ළමයින් වෙනුවෙන් කතාවට එහා ගිය ක්‍රියාත්මක වෙන ඇත්ත වැඩපිළිවෙලක් මේ අයවැය තුල තියෙනවා. இதற்கான தெளிவான விளக்கம் என்னென்ன செய்யணும் என்னென்ன காரணம் அப்படின்றத ஃபுல்லாகவே நான் வந்து வீடியோவாக ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட் லிங்கில் முதலாவது கமெண்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன், வேலைகளில் இருப்பீங்க, பிஸியாக இருப்பீங்க. ஓகே, ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியலை. சரி, ஏதோ இன்ஷா அல்லாஹ் என்னால் முடிஞ்சது உங்களுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு விடயங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். முடிந்த வரைக்கும் நீங்களும் அப்டேட்டாக இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சில சலுகைகள் பற்றிய தகவல்கள் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கடன் வசதி சம்மந்தமான பேச்சுவார்த்தை ஒன்று போயிருக்குது பாராளுமன்றத்தில். அதே போல் ஓய்வூதியம், இந்த வெளிநாட்டிலேருந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நாட்டுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா கடைசியில் நாட்டுக்கு போன பிறகு எதுக்கும் வழி இல்லை, தொழிலுக்கும் வழி இல்லை, அதை கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு ஓய்வூதியம், அதாவது பென்ஷன் சம்பளம் ஒன்று கொடுக்கறதுக்குரிய ஏற்பாடு அரசாங்கம் பண்ணிக்கிட்டு வருது. அதே போல் கடன் உதவிகளும், வட்டி இல்லா கடன் உதவிகளும் வழங்குறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு வராங்க. இன்ஷா அல்லாஹ் இதற்கான போராட்டம் எங்களுடைய முயற்சிகள் தொடர்ந்தும் நடைபெறும். அதுக்கேற்றாற்போல தயாராகி இருக்க வேண்டியது தான் உங்களுடைய பொறுப்பு. அதற்கான தகவல்கள் ஃபர்ஸ்ட் கமெண்டில் வீடியோவில் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.